வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நான் தொடக்கத்திலிருந்தே சொல்றது, இந்த இடதுசாரிகளுடைய 4 சீட்டு அதனுடைய ஆதரவில் நமது ஆட்சி இருக்கேங்கிற வருத்தம், ஏக்கம் விஜய்க்கு எப்பவுமே இருக்கு. ஏன்னா இடதுசாரிகளுடைய கொள்கை என்பது விஜயனுடைய கொள்கைக்கு எதிரானது. விஜய்க்கு என்ன கொள்கைன்னு கேட்குறீங்களா? பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடாது என்பது மட்டும்தான் கொள்கை. திமுகவை திட்டணும், பாரதிய ஜனதாவை எதிர்க்கவே கூடாது, பகச்சிக்கவே கூடாது. ஏன்னா விஜய்க்கு என்று தனித்த கொள்கை எதுவும் கிடையாது. திராவிட இயக்க சிந்தனையோ, தந்தை பெரியாருடைய சிந்தனைகளோ, மார்க்சியமோ எதுவுமே தனக்கென்று ஒரு சிந்தனை அவருக்கு பெருசா கிடையாது. அவர் வர்றது என்ன கொள்கைன்னு கேட்டால் ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்றது, அப்புறம் கார்பரேட்டுகளை ஆதரிக்கிறது, இன்னைக்கு மின்துறையை நாங்கள் தனியார் மயமாக்க போறோம்னு ஓப்பனாக பிஜேபி அஜெண்டாவை சொல்லிட்டு போகிறது. இவ்வளவுதான். பெரிய அவருக்கென்று கொள்கையோ தத்துவமோ வலதுசாரியோ இடதுசாரியோ எதுவுமே கிடையாது. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை பகைத்து கொள்ளாம ஏதாவது நடந்துக்கிட்டா போதும், கவர்மெண்ட் ஓட்டுனா போதும் தான் அவர் நினைப்பாரு. இப்போ இந்த கம்யூனிஸ்டுகள் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பாங்க. வந்தே மாதரம் ஏன் தேசிய கீதம் 2 முறை, இதெல்லாம் பாரு. சு வெங்கடேசன் மாதிரி நபர்களை விடுங்க, அவங்க விஜய் ரசிகராக இருக்கலாம். ஆனால் உண்மையான கம்யூனிஸ்டுகள் அப்படி இருக்க மாட்டாங்க. உண்மையான கம்யூனிஸ்டுகள் பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்டுக்கொண்டு தான் இருப்பாங்க. ஆகவே இடதுசாரிகளினுடைய 4 சீட்டு அவருக்கு விரும்பலை. இவங்க தயவு இல்லாமல் வேணுங்கிறதுக்காண்டி தான் 4 பேரை சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வச்சிருக்காரு. விஜயபாஸ்கர் ரெடியாக இருக்காரு. மதிமுகல இருந்து 2 சீட்டு நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாரு. ரெட்டலையை எல்லாத்தையும் விசில் சின்னமாக மாற்றணும். எங்கெல்லாம் ஏடிஎம்கே ஜெயிச்சோ அங்கெல்லாம் விசில் சின்னமாக மாற்றி நமக்கு ஒரு 130 சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டா இந்த கம்யூனிஸ்டுகள் இருந்தா என்ன போனா என்ன, இதுதான் விஜயோட மைண்ட் செட். இது இடதுசாரிகளுக்கு தெரியும். கனகராஜ் போன்றவர்கள், பாலபாரதி போன்றவர்கள், நிறைய இடதுசாரி சிபிஎம் சிபிஐ தோழர்கள் உள்ளுக்குள்ள குமுறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னடா இந்த ஆட்சி இப்படி ஒரு மக்கள் விரோதமா இருந்தா கூட எதுவும் பேசாம இருக்கிறோமே, நம்ம ஆதரவில் நடக்குது, ஆனா இவ்வளவு ரேப்பு, கொடுமை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அமைச்சர்கள் செக்ஸ் பாட்டுக்கு ஆடுறது, ஒரு மாதிரி அதிருப்தியில இருக்கிறாங்க. என்னடா இதுக்கு ஒரு இடதுசாரிகள் ஆதரவளித்தோங்கிற வரலாற்று பிழை வந்துருமாங்கிற பதட்டம் சிபிஎம் தொண்டர்களிடம் இருக்கு, டைஃபீட்ட இருக்கு. எஸ், உண்மையிலே கம்யூனிசம் படித்தவர்கள், தொழிலாளர் நலன் அரசியல் பேசுபவர்களுக்கு அந்த பதட்டமும் ஒரு விதமான கையறு நிலையும் இருக்கு. என்னங்க பண்றது? இப்போ தீக்கதிரெலாம் நம்ம வீட்டுக்கு ரெகுலரா வரும், அதை போடக்கூடிய தோழர்கிட்டலாம் கேட்டா அப்படியே தோழர் அப்படிங்கிற மாதிரி மன வருத்தப்படக்கூடிய சூழல் இருக்கு. நான் இதை பல முறை விவாதங்களை பதிவு செய்கிறேன். தொலைக்காட்சி விவாதங்களையும் பதிவு செஞ்சேன், நம்ம ஜீவாட்டுடைய இதுலையும் பதிவு செய்கிறேன். இப்போ நான் சொன்னது உண்மைன்னு வந்துருச்சு பாருங்க. சிபிஐ முத்தரசன் என்ன பேசியிருக்காரு பாருங்க. இக்கரைக்கு அக்கறைக்கு பச்சை அப்படின்னு நினைச்சு போனா அங்க போனாதான் தெரியுது அது இதை விட மோசம் அப்படின்னு. அப்போ விஜய் ஆதரவு அப்படிங்கிற நிலையில் அவங்க ஒன்றும் மனதாரக இல்லை அப்படிங்கிறத முத்தரசன் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து என்ன அப்போவா காணோம் அப்படின்னு கேட்டதுக்கெல்லாம் இது என்ன பித்துக்குளித்தனமா இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவரையெல்லாம் யாரும் காணாமக்க முடியாது, இந்த பார் நிற்கிறாரு பார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது செயல்பாடுகளால், தான் நிறைவேற்றிய திட்டங்களால் என்றென்றைக்கும் தமிழ்நாட்டில் வாழ்வார். எப்படி அறிஞர் அண்ணா தமிழ்நாடுங்கிற பெயரை வைத்ததன் மூலமாக தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தாலும் அறிஞர் அண்ணாவே ஆள்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அது மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எவ்வளவோ திட்டங்களை உருவாக்கியிருக்கேன், பெண்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன், அந்த திட்டங்கள்லாம் உயிருடன் இருக்கிற வரையும் யார் ஆட்சி செஞ்சாலும் நான் தான் முதலமைச்சர் தான் தம்பி அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் பேசினார். ஸ்டாலின் பேசலாம், அவர் திமுகக்காரரு, அவரை நோக்கி விஜய் எழுப்பிய விமர்சனத்துக்கு அவர் பதிலடி கொடுத்திருக்காரு. ஆனா முத்தரசன் முழுக்க இறங்கி ஸ்டாலினா காணாம போயிட்டாரு, யாரை காணாம ஆக்கிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னு முதலமைச்சர் விஜய் அவர்களை கடுமையாகவே விமர்சிச்சிட்டார். அவர்கள் ஆதரிக்கின்ற ஆட்சி அது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரிக்கின்ற ஆட்சி தான் இப்ப நடக்கிற தாவேக ஆட்சி. அந்த ஆட்சியினுடைய முதலமைச்சரையே கடுமையான விமர்சனங்களை கொண்டு முத்தரசன் இன்னைக்கு பேசிட்டார். ஆடு மந்த, இக்கரைக்கு அக்கறை பச்சை, அப்புறம் ஸ்டாலினை விமர்சிக்கலாமா, உங்களுக்கு என்ன தெரியும், நான் இவரோட தான் இருக்கிறேன், எங்கள் ஊருக்காரர் தான், இதில் என்ன இருக்குது, நான் யாருக்கும் பயப்படுறதில்ல, சந்திப்பதில் எனக்கு சங்கோஜம் எதுவும் இல்லை அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காரு. பேசினவர் சிபிஐயினுடைய ஏதோ ஒரு உறுப்பினர் கிடையாது, முன்னாள் மாநில செயலாளர் தான் முத்தரசன். தாப்பாட்டினுக்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஆனவர். சி மகேந்திரன் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தப்ப முத்தரசன் வந்தார். முத்தரசன் மாநில செயலாளர் ஆனவுடன் முதல் பேட்டி எனக்கு தான் கொடுத்தாரு இமயம் டிவியில். அவர் மாநில செயலாளர் ஆனவுடன் முதல் பேட்டி எனக்கு தான் கொடுத்தாரு, நல்ல நினைவு இருக்கு. அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணி குறித்தெல்லாம் கருத்துக்களை பகிர்ந்தார். மக்கள் நல கூட்டணி ஏன் விஜயகாந்த் ஆதரிக்கிறீங்க கொடுத்தப்போய் அவர் பேசினார். என்னிடம் பலமுறை பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப எளியவர், ஒரு தொழிற்சங்க, ஒரு விவசாய தொழிற்சங்கத்தில் தொடர்ந்து அதில் பயணித்தவர். அவர் தன்னை எப்போதும் ஒரு விவசாயியாகவும் தொழிலாளியாகவும் காண்பித்துக் கொள்பவர். நான் இந்த கட்சியினுடைய தலைவர், நான் செயலாளருமா இருக்க மாட்டார். எப்போதும் சோப்பு தொண்டை போட்டுட்டு எளிமையாக
இந்தியன் மண்ணின் மக்களுக்காக, உழைக்கும் மக்களுக்காக, பாட்டாளி வர்க்க சொந்தங்களுக்காக பாடுபடக்கூடியவர். அவர் இன்னைக்கு இந்த ஆட்சியை விமர்சனம் பண்ணி பேசிட்டாரு. என்ன கவர்மெண்ட் இது, இப்படிதான் பேசுறதா சட்டசபையில, இப்படிதான் முன்னாள் முதலமைச்சர்களுக்கு மரியாதை கொடுப்பாங்களா அப்படிங்கிற அளவு பேசியிருப்பது என்பது இது வேறு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கருத்து வேறு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மைய கருத்தா இருக்கு. கொஞ்சம் ஆர்வ கோளாறுல சினிமா முகத்துல யாராவது இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா விஜயை ஆதரிக்கிற நிலையில இருப்பாங்க, இல்லைன்னா திராவிட வன்மத்துல இருப்பாங்க. திராவிட கட்சிகளே ஆளுதேன்னு பிஜேபி நினைக்கிற மாதிரி கம்யூனிஸ்டுகளையும் சில பேர் நினைத்திருக்கலாம். அந்த மாதிரி வன்மம் கொண்டவங்களுக்கும் விஜய் கட்சியை ரொம்ப பிடிக்கும், விஜய் ஆட்சியை. ஏன்னா அது காரணம், எப்படியாவது திராவிடம் அழியணும் அப்படிங்கிற வன்மம் இருக்கும்ல. அந்த ஒரு திராவிட கட்சிகள் மீது தேசிய கட்சிகளுக்கு ஒரு வன்மம் இருக்கும், அந்த கோபம் கொண்ட சில பேருக்கு இருக்கும். ஆனால் உண்மையில் இன்று இந்துத்துவாவை எதிர்க்க வேண்டும், வலதுசாரி முதலாளித்துவ அரசியலை எதிர்க்க வேண்டும், சாதி ஒழிப்பு சமூக நீதி அரசியலை பேண வேண்டும், பெண்ணாண் சமத்துவத்தை பேண வேண்டும் என்று உண்மையில் நினைக்கின்ற ஒருவருக்கு திராவிட அரசியலின் பக்கம் நிற்பாங்களா, நடிகர் விஜய் அவர்களுடைய ஆட்சியின் பக்கம் நிற்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அந்த கம்யூனிசத்தை கசடர கற்றவர்கள், மார்க்சிய அரசியலை களத்தில் இருந்து பயின்றவர்களால் இந்த விஷயத்தை விமர்சிக்காம இருக்க முடியல. இன்னைக்கு மின்துறையை தனியார் மயமாக்க போறோம்னு வெள்ளை அறிக்கையில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே தூய்மை பணியாளர்களுக்கான கான்ட்ராக்டை தனியார் மையத்துக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப இது எல்லாமே பாரதிய ஜனதாவினுடைய அஜெண்டா. இந்த கவர்மெண்ட்டை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ண முடியும்? பாஜகவுடன் நாங்க பெருசா சண்டை போட மாட்டோம், கண்மூடித்தனமா பாஜகவை விமர்சிக்க மாட்டோங்கிறாரு. கண்மூடித்தனமா யாரு பாரதிய ஜனதாவை விமர்சிச்சா? யார சொல்றீங்க? கடந்த திமுக அரசையா? அப்படி என்றால் இவர் பாஜக எதிர்ப்பாளர் அல்லங்கிறது தெரிஞ்சிருச்சா? இவர் நம்ம தொடக்கத்துல இருந்தே பாஜக இவருக்கு எதிரி கிடையாது. இவர் நோக்கம் என்பது பாஜகவையோ டெல்லியையோ மத்திய அரசையோ ஏக ஆதிக்கத்தையோ தேசிய இனங்களின் ஒடுக்குமுறைக்கு எதிரான பாஜக செயல்பாடுகளையோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாரதிய ஜனதாவினுடைய இந்துத்துவ கொள்கையோ விஜய்க்கு எதிரியே கிடையாது. விஜய்க்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல் பதில் சொல்ல மாட்டாரு, இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல் பதில் சொல்ல மாட்டாங்க, தமிழ்நாடு தமிழர் உரிமை பறி போகுது பதில் சொல்ல மாட்டாங்க, தேசிய கீதம் பதில் சொல்ல மாட்டாங்க, குர்பானி கொண்டாட முடியல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்க மாட்டாங்க. ஆனா திமுக அரசு அப்படி இல்லையே. விஜய் சொன்ன கண்மூடித்தனமான எதிர்ப்புங்கிறது திமுக செஞ்சிருக்கு, அப்படித்தானே? மாநில உணர்வுக்காக குரல் கொடுப்பது, நீட்டுக்காக எதிர்த்து நிற்பது, புதிய கல்விக் கொள்கை வரக்கூடாதுன்னு சொல்றது, ஆளுநருடைய அதிகாரியும் எங்கள் சட்டமன்ற இறையாண்மைக்குள் தலையிடக்கூடாது என்று சொல்வது, இதைத்தானே பாரதிய ஜனதாவை நாளுக்கு நாள் மு.க. ஸ்டாலின் எதிர்த்தாரு. பாஜக வெர்சஸ் தமிழ்நாடுன்னு கொண்டு போனாங்களே, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு தான் இந்த தேர்தல் கொண்டு போனாங்கல்ல. அப்ப அப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு பாஜக சொன்னாங்க. அதே டோன்ல முதலமைச்சர் விஜய் என்ன சொல்றாருன்னா, பாஜகவை கண்மூடித்தனமா எதிர்க்க மாட்டோங்கிறாங்க, தனியார் மையத்தை கொண்டு வராங்க. இந்த மின்துறை தனியார் மயம் ஆகக்கூடாது என்பதற்காக தான் 2006, 2011 காலகட்டங்களில் பல்வேறு இடர்பாடுகள் மற்றும் இந்த டான்ஜென்கோ இந்த மாதிரி அமைப்புகளை உருவாக்கி தனியாரிடம் போய்விடக்கூடாது, இது பொதுத்துறை நிறுவனமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல அவ்வளவு சிரத்தை எடுத்தவர் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். அதே போல இந்த உதய மின் திட்டம் மாதிரியான விஷயங்கள் போயிடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். ஆனா விஜய் வந்த உடனே, இந்த 2 திராவிட கட்சி தலைவர்களும் மறைந்த உடனே, திராவிட சகாப்தம் நீ கிடையாது, 2 திராவிட கட்சியில் இல்லாத புதிய ஒரு கட்சி 75 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்குன்னு சொன்ன உடனே பாரதிய ஜனதா தனது அஜெண்டாவை மெல்ல மெல்ல நிறைவேற்றாங்க. நிறைய சிபிஎஸ்இ பள்ளிகளை திறப்பது, இதன் மூலமாக மும்மொழி கல்வி திட்டத்தை கொண்டு வருவது, கல்வியில் இருந்து மாநில அரசினுடைய அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பறிப்பது. விஜய் கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, நினைச்சா எடுத்துருவாங்க. அப்ப எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குவது, இந்து அறநிலையத்துறையை முழுக்க பார்ப்பனியமாக்குவது, இந்து அறநிலையத்துறை கல்விக்கோ மற்ற கல்லூரியோ கட்டக்கூடாதுங்கிறது. புரியுதுங்களா? இந்து அறநிலையத்துறை ஒன்றை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் பாஜக அஜெண்டா. இன்னைக்கு அதுக்கேற்ற நபராக பார்த்து ஒருத்தரை போட்டிருக்கிறாங்க. அவர் சொல்றாரு பாருங்க, எங்க இந்துக்களுக்கான விஷயத்தை வேற யாரும் எடுக்கக்கூடாது. அப்படியே ஹெச் ராஜா பேசின மாதிரியே இருக்கா? இந்து அறநிலைத்துறை திராவிட மாடல், எங்கள் இந்து கோவில் இந்து கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு ஆதாரம் இல்லாம பேசிக்கிட்டு இருந்தாரு. அதே டோன்ல பேசுறாரு பாருங்க. வணிக வளாகம் கட்டிட்டாங்க அதுன்னு. வணிக வளாகம் கட்டினா கோவில் சொத்து தான், அது அரசோட சொத்து தான். இந்து அறநிலைத்துறை என்பது பார்ப்பனர்களுக்கு கொடுப்பது அல்ல, உண்டியில போடாம தட்டுல கொடுக்கறது இல்ல. இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி கணக்கு கேட்டு எந்த ஒரு குறிப்பிட்ட சாதியின் கையிலும் அது போகாம எல்லா சமூகத்திற்குமான கடவுள் வழிபாட்டு உரிமை, அர்ச்சகராகும் உரிமை, பெண்கள் அர்ச்சகராகும் உரிமை, தேவாரம் தமிழில் பாடக்கூடிய உரிமை, இதற்கெல்லாம் தான் இந்து அறநிலைத்துறை உருவாக்கப்பட்டது. உண்மையான கடவுள் நம்பிக்கையாளர்களுக்காக,
பக்தர்களுக்காக, சிவனடியார்களுக்காக, ஓதுவார்களுக்காக, சைவ நம்பிக்கை கொண்டவர்களுக்காக, வைணவ நம்பிக்கை கொண்டவர்களுக்காகத்தான் இந்த இந்து அறநிலைத்துறை உண்டானது. ஆனா நீங்க பிஜேபி டோன்ல பேசுறீங்க, இந்துக்களுக்கு மட்டும்தான், இந்து கோவில தவுண்டி செலவழிச்சிடக்கூடாது, கல்லூரிகள் வந்து விடக்கூடாது, ஸ்கூல்ஸ் வச்சிடக்கூடாது, நீங்க வக்புவை கேட்பீங்களா, முஸ்லீமை கேட்பீங்களா? நாங்க வக்பு காலேஜே மதுரையில இருக்கு, எனக்கு தெரிஞ்சே வக்பு கல்லூரி மதுரையில இருக்கு. வக்பு அங்க வந்து இந்துக்கள் படிக்கிறாங்க, இந்து பேராசிரியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவ பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, இந்து பசங்க படிக்கிறாங்க, ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க. புரியுதுங்களா? இந்து பணத்தை எடுத்து கிறிஸ்டின் கொடுத்துடாதீங்க, அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. படிப்பு, கல்வி, கல்லூரி இப்படி சொன்னாலே அவங்களுக்கு எரியும், வலதுசாரிகளுக்கு, பாஜகவுக்கு. அதே மாதிரி நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சரும் பதறாரு பாருங்க, எங்க இந்து கோவில், எங்க இந்துக்களுக்கு. அப்படியே எச் ராஜாவுடைய டோன். அப்ப பாரதிய ஜனதா உள்ள வந்துருச்சுல. ஆளுநர், துணைவேந்தர் அதிகாரம் முதலமைச்சருக்கு கிடையாது. இதுதான் காங்கிரஸ் அமைச்சர் முத விட்ட ஸ்டேட்மெண்ட். வந்தே மாதரம் ஆளுநர் விஜய் ஆட்சி வந்த உடனே அவங்க உள்ள புகுந்தது முதல்ல வந்தே மாதரம் மூலமா தான். அடுத்து தேசிய கீதத்தை 2 முறை இசைச்சது அடுத்த பாஜக அஜெண்டா. சிபிஎஸ்இ பள்ளிகளை அதிகம் திறந்து மும்மொழி கொள்கைக்கு வழிவகுத்தது அடுத்த பாஜக அஜெண்டா. எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கணும், அதுக்கு மின்வெட்டு அடிக்கடி வச்சு மின்வெட்டு பிரச்சனைன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றோம்னு சொல்லி இப்ப தனியார் மயமாக்குவதே தீர்வு என்று வெள்ளை அறிக்கையில வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதைத்தான் நான் படிச்சு சொன்னேன். இந்த மின்வெட்டுக்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் சதி இருக்கு, தனியார் மயமாக்க போறாங்க. இதை முன்னாள் அமைச்சர் சிவசங்கரும் சொன்னாரு. நான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன். இன்னைக்கு நம்ம ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்த, ஒரு காலத்தில் ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்த நிர்மல்குமார் அவர்கள் அமைச்சர், அவரே வெளிப்படையா சொல்லிட்டாரு தனியாருக்கு போகுதுன்னு. அப்ப இடதுசாரிகளா எப்படி இந்த ஆட்சியை ஆதரிக்க முடியும்? முழுக்க தனியார். நம்ம கஷ்டப்பட்டு தனியாருக்கு போகக்கூடாதுன்னு பாதுகாத்து வந்த மின்துறை, தூய்மை பணியாளர்களுக்கு எதை சொல்லி விமர்சனம் பண்ணோம் கடந்த திமுக ஆட்சியில, அது வந்து இப்போ உடனே நடந்துருச்சு. அப்ப எல்லாமே தனியார் மயமாகுது, அவ்வளவு ஸ்பீடா நடக்குது. நம்ம மாநில சுயாட்சிகள் பறிபோகுது, மாநில உணர்வுகள் பறிபோகுது. தமிழ் தாய் வார்த்து பாடிக்கலாம்னா அப்படிங்கிறத டெல்லிக்கு போய் பெர்மிஷன் கேட்டுட்டு வராங்க. நம்மளுடைய அடிப்படையான உரிமைகள் இங்க பறிபோகக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற நிலையில்தான் முத்தரசன் அவர்கள் இக்கரைக்கு அக்கறைக்கு பச்சைன்னு போய் ஆளுக மேஞ்சா அங்க ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத சூசகமா சில விஷயங்களை முத்தரசன் சொல்லியிருக்கிறாரு. விஜய்க்கு வகுப்பு எடுத்திருக்கிறாரு. இன்றைய முதலமைச்சர் விஜயை எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. ஸ்டாலினை பத்திலாம் அப்படி பேசக்கூடாது, அவர் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ஸ்டாலினை புகழ்ந்திருக்கிறார். அவரையெல்லாம் யாரும் காணாம அடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். அவரை இயல்பிலே ஒரு திராவிட இயக்க உணர்வோட தான் அவரால் பிணைய முடியும். சமூக நீதி, சமத்துவம் சிந்திப்பவர்கள் தான் திராவிட இயக்க பெரியாரிய ஸ்கூல் ஆஃப் தாட்டும் மார்க்சிய ஸ்கூல் ஆஃப் தாட்டும். அவர்களால், ஒரு மார்க்சிய சிந்தனையாளரால் பெரியாரிய அமைப்புடன் தான் இணைய முடியும். அதுதான் இயற்கை. அவங்களால வந்துகிட்டு ஒரு அமைச்சர் வந்து ஆபாச பாட்டுக்கு ஆடுறாரு, அதை நியாயப்படுத்தி கம்யூனிஸ்டுகள் பேச முடியுமா? சிபிஎம் கனகராஜ் உடனே கதறிட்டு போறாரு, தமிழ்நாடு எங்க போய்கிட்டு இருக்கு, ஐயோ ஒரு மினிஸ்டர் இவ்வளவு ஆபாசமா ஆடிக்கிட்டு இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு குழந்தைய தொடுறாரு அப்படின்னு, அதை நான் விவரிக்கவே முடியல, அப்படி ஒரு விஷயமா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதையெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்றது? இதை வந்து எப்படி இடதுசாரிகள் ஆதரிப்பாங்க? புரியுதுங்களா? அப்ப இடதுசாரிகளுடைய 4 எம்எல்ஏக்களும் ஆதரவை பின்வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் விஜய் அவர்கள் முன்கூட்டியே இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா, எனக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு விசில இருந்து ஜெயிச்சுட்டு வாங்க, எனக்கு இந்த கம்யூனிஸ்டுகளை நம்ப முடியாதுன்னு அவர் தெளிவா இருக்கார். விடுதலை சிறுத்தைகளும் நியாயப்படி தனியார் மயத்துக்கு எதிரான ஒரு அமைப்பு, மாநில உணர்வை கொண்ட அமைப்பு, தந்தை பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொண்ட அமைப்பு என்கிற அடிப்படையில் அவர்களும் விமர்சனம் செய்யணும். ஆனா அமைச்சர் வன்னியரசு செய்கிறாரான்னு தெரியல. அமைச்சர் அல்லாத போது அவர் கடுமையாக விமர்சனம் செய்தார். செய்யக்கூடிய இயல்பு உடையவர், அந்த போர்க்குணம் உடையவராக தான் நான் அவரை பார்த்துருக்கேன். ஆனா இப்ப அமைச்சரா இருக்காரு. இப்ப நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே பாஜக அஜெண்டா வருது, இந்து அறநிலையத்துறையில பாஜகவின் கொள்கையை சொல்றாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா விமர்சிப்பார்கள் அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா சராசரி விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் இதை கண்டு என்னடா இப்படிலாம் நடக்குது, பிஜேபி அஜெண்டா வருது, இது வரக்கூடாது தானே அண்ணன் போராடினாருன்னு பேசுறாங்க. அமைச்சர் வன்னியரசு அப்படி பேசுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் வீரியமா பேசினவர் தான் விவாதங்கள்லையும் மேடைகள்லையும் அவரும் பேசுவார்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா கம்யூனிஸ்டுகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தொடருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கு. இந்த நிலையில் இடைத்தேர்தல் வந்தா இடதுசாரிகளை ஆதரிப்பாங்களா? அப்படியே ஆதரிச்சாலும் விஜயனுடைய இந்த தனியார் மய போக்கை ஆதரிப்பாங்களா? விஜயனுடைய இந்து அறநிலைத்துறையை அறநிலைத்துறையை பாஜக பாணியில் ஏற்றுக்கொள்வதை இவர்கள் ஆதரிப்பார்களா? வந்தே மாதரம், தேசிய கீதம், இது போன்ற விஷயத்தில் அப்படியே உள்ளுக்குள்ள நாசுக்கா உள்ள வருகின்ற பாஜகவின் பாங்கை ஆதரிப்பாளர்களான்னு தெரியல. இப்ப இந்த இடைத்தேர்தல் வந்து விசில் சின்னம் வந்தா கம்யூனிஸ்டுகள் ஆதரிப்பாங்களா?
அப்படி ஆதரிச்சாங்கன்னா இந்த 43 நாள் 44 நாள்ல அவங்க ஆதரிக்கக்கூடிய எந்த சோசலிச முற்போக்கு கொள்கை இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள் முட்டு கொடுப்பாங்களா, அல்லது இப்போ நீங்க முத்தரசன் துணிச்சலாக விமர்சனம் மாதிரி விமர்சனம் செய்வாங்களா? சிபிஐல முத்தரசன் விமர்சிக்கிறாரு, சிபிஎம்ல மதுக்கூர் ராமலிங்கம் இந்த அரசை விமர்சிக்கிறார், கனகராஜ் அவர்கள் விமர்சிக்கிறாங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய களப்போராளி பாலபாரதி அவர்கள் விமர்சிக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சிபிஎம் சிபிஐல யாருமே விஜயை ஆதரிக்கல. அந்த தலைமை அவ்வப்போது அப்படி ஒரு சில கருத்துக்களை சொல்றாங்க. இப்ப தனியார் மயமாக்கலுக்கு இவ்வளவு வெளிப்படையாக ஆதரவாக இருக்கின்ற பாஜகவின் அஜெண்டாவை மெல்ல மெல்ல உள்ளே கொண்டு வருகின்ற விஜய் கட்சிக்கு இனிமேலும் இடதுசாரிகள் ஆதரிப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. முத்தரசன் பேச்சு இனிமே கூட்டணியே வேணாம் தலைவா பார்த்துக்கலாங்கிற ராசாவினுடைய சவால், இது எல்லாமே இன்றைய நாளை ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இது எத்தகைய தாக்கத்தை தொடர்ச்சியா ஏற்படுத்தும், இல்லை அந்த கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்துமா, 4 எம்எல்ஏக்கள் வெளியே வந்துருவாங்களா, இல்லை சிபிஎம் மட்டும் 2 பேர் இருந்துட்டு சிபிஐ மட்டும் வரப்போறாங்களா, இல்லை சிபிஐ முத்தரசனுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு ஆதரவை தொடர்ந்து கொடுப்பாங்களா, அப்படியே கொடுத்தாலும் இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வரை அந்த கூட்டணி தொடருமா, கூட்டணியே இல்லாம திமுக சந்திச்சிருமா போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பார்ப்போம் என்னெல்லாம் வருங்காலத்தில் நடக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம். நாம் அதை பற்றி நம்மளுடைய கருத்துக்களை, அரசியல் பகுப்பாய்வை வரலாற்று நிகழ்வோடு பொருத்தி நான் உங்களுக்கு சொல்ல தான் போகிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.